செய்யணும், சுகமான அந்த வியாதி நம்ம கிருமி தாக்குது சரீரத்தில். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? தெய்வீக சுகத்தை நம்ம பேசணும். அல்லேலூயா. தெய்வீக சுகத்தை பேசி நமக்கு தெய்வீக பலனை அனுப்பணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன சிலர் சொன்னா என்ன சொல்லுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. சோர்வு ஒரு பிசாசுடைய ஆயுதம். நம்ம சோர்ந்து போகிறது இல்லைன்னு சொல்றார் பவுல். அதே குழந்தைகள் தான் சொல்றாரு. நாங்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றுன்றபடியா 2 Corinthians 4 சொல்லுவார். சோதனம் சரிகளே 2 Corinthians 4 இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக நாங்கள் இறக்கப்பட்டிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. ஆமா, சோர்ந்து போகிறதில்லை சொன்னார். சோர்வு அப்படி யாராவது சொல்லிட்டாங்க, அப்படி சோர்ந்து போயிடும் இல்லையா? யாராவது சொல்லிட்டா சோர்ந்து துக்கப்பட்டபடியே அழுகுது. அல்லேலூயா. அப்ப கணவர் நேசிக்கல, மனைவி நேசிக்கல, பிள்ளையை நேசிக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அப்ப நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம சோர்ந்து போகாம அப்போ ஜாய்ஸ்மேலுக்கு ஒரு உதாரணம் இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரருக்கு அவங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது அவருக்கு கோச்சு குட்பான்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ குட்பாடம் ஏதோ இந்த பேட் ஹாக்கி பாடுபாடு அந்த விளையாட்டு அவர் உட்காந்து பேசணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அவர் பேசணும்னு நான் நீங்க எப்போ என்ன விரும்புறீங்களோ நான் விளையாட போறதான் பெரிய. அப்போ அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சான். ஆனாலும் அந்த நேரத்தில் அவங்க மனசை தளர்விட்டு டென்ஷன் ஆகாம சரி போயிட்டு வாங்க அப்படின்னு. ஆனா அந்த ஃபாரினர்ஸ் ரொம்ப அன்பா பேசணும் சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் விளையாட காட்டிலும் உன்னை தான் ரொம்ப பிடிக்கும், ஆனா உன்கிட்ட நான் உட்காந்து பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் கம்மியா இருக்குது, நான் விளையாட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா உன்னை என்கிட்ட உட்காந்து பேசுறவங்களுக்கு பிடிக்குதா விளையாட போறது பிடிக்குதான்னு கேட்டா விளையாட போறதான் பிடிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யும்? விளையாட்டை காட்டிலும் உங்களுக்கு விளையாட்டு, இணைய காட்டிலும் உங்களுக்கு விளையாட்டு தான் பிடிச்சிருக்குதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சண்டை போடணுங்கிற நினைவு வந்துச்சான். ஆனா அவங்க சண்டை போடணும், அதை விட்டு கொடுத்து என்ன செஞ்சாங்க? மனசை தளர விட்டாங்க. அப்ப அவங்க மீட்டிங்லாம் இருக்கு, ஒரு பெரிய ஒரு 2 வாரம் கழிச்சு 3 வாரம் கழிச்சு மீட்டிங். இப்ப சண்டை போட்டா என்ன நடக்கும்? அதே ஒரு வாரம் தொடரும், பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் அந்த ரூம்ல போய் தனியா படுத்துக்குவாங்க. அப்புறம் என்ன அவங்க இந்த மூஞ்ச திருப்பிக்கிடுவாங்க. இப்படியே ஒரு வாரம் போய் 2 வாரம் போய் என்ன ஆயிடும்? ஒரு சமாதானம் இல்லாம போயிடும் இல்லையா? அப்ப அவங்க என்ன சரி விளையாண்டுவாங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய மனசு ஒரு நம்ம மனசை ஒரு ஸ்ட்ராங்கா விட்டு கொடுக்குற ஒரு மனசை நம்ம வைத்துக்கிறோம். அல்லேலூயா. அப்ப